ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஒரு பெரிய மழை பெஞ்சு ஓஞ்சதுன்னா திருப்பி அடுத்த மேகம் பெருகா நின்ற என்ப வெள்ளத்தின் மேல் பெண்ணையும் பெய்து பெய்து அப்படின்னு ஆழ்வார் சொல்றது மாதிரி ஏற்கனவே மழை ஒரு பாட்டை அடிச்சு ஓஞ்சுது அப்படிங்கிறச்சவே இனிமே ஊர் தாங்காதுப்பா, இந்த ஊர்ல வெள்ளக்காடாயிடும், இனிமே தாங்காது அப்படின்னு சொல்ற சமயத்துல அடுத்த ஒரு மேகம் புரண்டு வந்து திருப்பி ஒரு மழை ஒரு பாட்டு அடிச்சா எப்படியோ அதை மாதிரி ஆகமத்திலேருந்து, அதாவது வைகானச ஆகமத்திலேருந்து நேற்று பாஞ்சராத்திர ஆகமத்தினுடைய வித்வான் மூலமா நேற்று கேட்டோம், அதுல விஷ்ணு பரத்வத்தை. அடுத்தது இப்ப வைகானச ஆகமமும் ரெண்டு விதமா இருக்கிறதுனால விகனஸ் அப்படிங்கிறதான முனிவர்கிட்டேருந்து ஏற்பட்டதான ஆகமம் இது. அந்த ஆகமத்தில் என்ன சொல்லியிருக்கு, அநேகமான திவ்ய தேசங்கள்லாம் வைகானச ஆகமத்தில் தான் முறையில் தான் பூஜை நடக்கிறது, திருமலை உள்பட திருப்பதி உள்பட. அப்பேற்பட்டதான வைகானச ஆகமத்தில் என்ன சொல்லியிருக்கு பகவத் தத்துவத்தை பற்றி அப்படிங்கிறத, சங்கேந்தி அப்படிங்கிறது அவருடைய ஊர், அதில் டாக்டர் எஸ் முத்து அப்படின்னு முத்து பட்டாச்சாரியார்னு அவருக்கு திருநாமம். இந்த சுவாமி மதுராந்தகத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அகோபிலமோட சம்ஸ்கிருத கல்லூரி தான் நியாய சிரோமணி படித்து தேர்ச்சி அடைஞ்சார். அதுக்கு அடுத்தது ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா கல்லூரியில் சம்ஸ்கிருத மொழியில் எம்ஏ எம்ஃபில் போன்ற பட்டங்களை முடித்து பிறகு பிஹெச்டி உள்பட பூர்த்தியாக டாக்டரேட் பட்டம் உள்பட வாங்கினவர் சுவாமி. இதுக்கு மேலே இவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலம் மற்றும் சமூகவியலில் பிஎட் பட்டமும் வாங்கியிருக்கார். நூலக அறிவியலில் முதுகலை பட்டமும் பெற்றவர். இவர் வைகானச ஆகமத்தினுடையதான வெள்ளிப்பதக்கங்கள் பல பெற்றிருக்கார். ஸ்ரீ வைகானச பகவத் சாஸ்திர பிரவீணர், ஸ்ரீ வைகானச குலாலங்கார, ஸ்ரீ வைகானச தேவ யஜன சாம்ராட், வைகானச குலபதி, சம்பிரோக்ஷண சர்வசாதகம், ஸ்ரீ வைகானச செம்மல், ஸ்ரீ வைகானச பகவத் சாஸ்திர வித்வான் சாம்ராட், ஞான சார்வபௌமர் போன்ற பல பட்டங்கள் விருதுகள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆச்சரியமான விஷயம் இதெல்லாம். இதை தவிர கிரந்த எழுத்துக்களில் பல துறைகளில் திறன் கொண்டவர். தஞ்சாவூர் சரஸ்வதி மகாலில் நூலகத்தில் கிரந்த கையெழுத்து பிரதிவாசிப்பு மற்றும் நூலகப் பொருள்களை பாதுகாத்தல் போன்றதான கிரந்தங்களை சம்ரக்ஷணம் பண்ணக்கூடியவராகும். ராமாயண மகாபாரதத்தில் சில முக்கிய அம்சங்களோ திருப்பாவை, சுதர்சன பிரபாவம், ஸ்ரீ சுக்தம், லக்ஷ்மி நாராயண பிரபாவம், சம்ஸ்கிருதத்தில் காளிதாசர், யோகத்தினுடைய முக்கியத்துவம், ஸ்ரீ வைகானசம் விஷ்ணுபலி, யோகத்தினுடைய முக்கியத்துவம் போன்ற பல கருத்தரங்குகளில் மாநாடுகளில் பங்கெடுத்து கட்டுரைகள் சமர்ப்பித்திருக்கார். திருமலை ஆஸ்தான மண்டபத்தில் திருமலை தேவஸ்தானத்தினுடைய ஆதரவில் எஸ்விடிஎஸ்வி சபா மூலம் வைகானச ஆகமம் தொடர்பான தலைப்புகளில் பல உபன்யாசங்களை பண்ணியிருக்கார். 40க்கு மேற்பட்ட நூல்கள், வைகானச ஆகம விஷயமான நூல்கள்லாம் இவரே எழுதியிருக்கார். பலவேறு வெளிநாடுகளில் போய் அங்கங்கே இருக்கக்கூடிய கோவில்களில், சிங்கப்பூர்லேருந்து ஆரம்பித்து பல கோவிலில், அமெரிக்காவில் அங்கெல்லாம் இருக்கக்கூடிய வெளிநாடு கோவில்கள் எல்லாம் கூட போய் சம்பரோக்ஷணம் வரைக்கும் வச்சு அங்கே இருக்கிறவர்களுக்கெல்லாம் வைகானச ஆகமத்தினுடையதான விஷயங்களெல்லாம் நிறைய பேசியிருக்கார். இப்படி சொல்லிட்டு போனோன்னா இது எல்லை இல்லாத இருக்கு. நம்ம இப்போ உபனிஷத்தில் அவர் சொல்லிட்டு போனார், இதுக்கு மேலே ஆனந்தம் அதுக்கு மேலே ஆனந்தம்னு அடிக்கின்றே போனார் மாதிரி சுவாமியை பற்றி சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம். இவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் டாக்டர் முத்து அவர்களுக்கு மதிப்புமிக்க பிலிட் விருது கூட கொடுத்துருக்கா. அப்பேற்பட்டதான பலவேறு விருதுகளையும் பெற்றவர், பலவேறு சாஸ்திரங்களை படித்தவர், முக்கியமாக வைகானச ஆகமத்துக்கு பிரவீணராக இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்டதான ஸ்ரீமான் உவே முத்து பட்டாச்சாரியார் அவர் இப்போ வந்து வைகானச ஆகமத்தில் சொல்லப்பட்டதான பரபிரம்மம் யார் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறார். மேலே சுவாமி தொடங்கட்டும். நாராயணம் சகமலம் சகலாமரேந்திரம் வைகானசம் மம குரும் நிகமாகமேந்திரம் பிருக்வத்ரிகாஷ்யபமரீச்சி முகான் முனீந்திரான் சர்வானஹம் குலகுருன் பிரணமாமி மூர்த்னா. மிருதுஹிருதயே தயே மிருதிதகாமஹிதே மஹிதே திருத விபுதே புதேஷு விததாத் மதுரே மதுரே விருடகிரி சர்வபௌமதயிதே மஜிதே மஹதீம் பவுகநிதே நிதேஹி பவமூலஹராம் லஹரீம். त्वं पञ्चरात्रिकनयेन पृथग्धितेन वैखानसे निजपता नियदाधिकाराः संज्ञाविशेषनियमेन समर्चयन्तः प्रीत्यानयन्ति बलवन्ति दिनानि धन्याः. त्वत्प्रेयसश्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीयमणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभीष्टवार्हां
வாசம் பிரசன்ன மதுராம் மம சம்விதேஹி திசந்து மே தேவ சதத்வதீயாः தஜாதரங்கானுச்சர கடாக்ஷாः ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரிதகாமதேனும் பிரஸ்துதேசம் நமஸ்கிருத்ய ஷௌரீபுத்திரம் நமாம்யஹம் கோபாலபுத்திரம் பிதரம் நமாமி ச புனः புனः. நமஸ்ஸதஸே நமஸ்ஸதஸஹ பதயே. ஆச்சரியமான சந்நிவேசம். திருமாலிருஞ்சோலை கோமடம் ஸ்ரீமான் ஸ்ரீவுவே புகுந்தாச்சார சுவாமியுடையதான ஷஷ்டி பூர்த்தியினுடையதான அங்கமாக ஞான எழுச்சி மாநாடு. ஞானங்கிற சப்தத்துக்கு தர்க்கசாஸ்திரத்தில் சொன்னார், சர்வ வியவகார ஹேத்து ஞானம்னு சொன்னார். ஞானம் இல்லைன்னு சொன்னால் அந்த பூலோகத்தில் யாருமே ஜீவிக்க முடியாது. புழு பூச்சிக்கு கூட அதுக்கு ஏற்பட்ட ஞானம் ஒன்று இருக்குது. பறவைகள்லாம் இருக்குது, அந்த பறவைகளுக்கெல்லாம் கூட ஞானம் இருக்குது. எந்த இடத்துல ஜலம் இருக்கோ அந்த ஜலம் இருக்கிற இடத்த நோக்கி அது போயிடும் கரெக்டாக, அதுக்கு வேணுங்கிறத சௌரியத்தை ஏற்படுத்திக்கும். அதை மாதிரி மனுஷனாக பிறந்தா எந்த ஞானம் வேணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமி இந்த மாநாட்டை ஏற்பாடு பண்ணியிருக்கார். பகவத் தத்துவ உபதேசமான ஞானமானது நமக்கு வேணும் அப்படிங்கிறது தான் இந்த ஞான எழுச்சி மாநாடுதான முக்கியமான குறிக்கோள். அதில் பற்பல சாஸ்திரங்களில் எல்லா விஷயத்தையும் கோர்த்து உங்களுக்கெல்லாம் தரணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைகானச பகவத் சாஸ்திரத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எம்பெருமானை பற்றி சொல்லியிருக்கு அப்படிங்கிறத இங்கே சொல்லணும்னு சுவாமியினுடையதான ஆக்ஞை. அதை பிரகாரம் இந்த இடத்துல எம்பெருமானானவன் இந்த சம்சாரமானது முடிவுற்று எல்லாம் ஜலமயமாக ஆகி எம்பெருமான் மறுபடியும் அவதாரம் பண்ணணும் பூலோகத்தில் அப்படின்னு ஆசைப்படுறார். அப்போ ஆசைப்படுறச்ச அங்கே வைகுண்டத்தில் எல்லோரும் உட்காண்டிருக்கா. எல்லோரும் உட்காண்டிருக்கிறச்சே அவள்கிட்ட கேட்குறார், நீங்கள்லாம் வந்து என்னை திருவாராதனை பண்ண வரையலா, பூலோகத்துக்கு வரையலா அப்படின்னு சொல்கிறார். ஸ்ரீமத்யாதிம பூருஷ ரிஷிகணான் ஏவம் ப்ருவானே பூதானே பூலோகே வதராம் யஹந்து பவதாம் ஏகோஸ்து மத்பூஜகः व्यासे श्वासपरे सुखे भगमतौ भूताजने धावति प्राहाहं विकनो मुनिः प्रतिदिनं சாஹஸ்ரமாஹஸ்ஸஹே. வியாசர், வசிஷ்டர், சவுனகர் எல்லாம் இருந்தார். ஏண்டான்னு கேட்டார், பூலோகத்தில் போய் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணினோன்னு சொன்னால் ஏதாவது சிறிய அபச்சாரங்களாவது ஏற்படும். அந்த அபச்சாரங்கள் ஏற்பட்டால் நம்ம மறுபடியும் இந்த வைகுந்த லோகமானது நமக்கு கிடைக்காம போயிடும். அதனால எல்லாரும் ஓட ஆரம்பிச்சுட்டாலாம். போதாஜனே தாவதி பிராஹாகம் விகனோ முனி பிரதிதினம் சாஹஸ்ரமாஹஸ்ஸஹே. உடனே எம்பெருமான் என்ன பண்ணார், தன்னுடைய ஆழ்ந்த மனசிலிருந்து சிந்தனை செய்து ஒரு அழகான முனியை சிருஷ்டி பண்ணாராம். அவருக்கு பேர் விகனஸ். விசேஷேன கணனாத் விகனஹா அப்படின்னு சப்தம். விகனசரை ஏற்படுத்தினார். விகனசரை ஏற்படுத்தி அவருக்கு அபோத யதிதம் சாஸ்திரம் சார்த்தகோட்டி பிரமாணதா, ஒரு க்ஷண மாத்திரத்தில் 1.5 கோடி கிரந்தம் இருக்கக்கூடியதான சாஸ்திரங்களை உபதேசம் பண்ணி அந்த விகனசரை நீ பூலோகத்தில் போய் அங்கே தபஸ் பண்ணின்று நான் வந்து ஸ்வயம் வியக்தமாக அவதரிக்க போகிறேன். அப்போ ஸ்வயம் வியக்தமாக அவதரிக்கிறச்சே நீ எனக்கு அங்கே இந்த ஆராதனாதிகளை பண்ணுன்னு சொன்னார். விகனசர் அங்கேருந்து நைமிஷாரண்யத்துக்கு வந்தார். நைமிஷாரண்யம்ங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு அடர்ந்த காடு. எல்லா தேவர்களும் போய் பிரம்மாவனிடத்தில் கேட்டாலாம். என்ன கேட்டான்னு கேட்டார், நாங்கள்லாம் எங்கே போய் தபஸ் பண்ணுறதுன்னு கேட்டார். அவர் என்ன பண்ணார், நேமி அப்படின்னா வளையம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். ஒரு தர்பையை ஒரு வளையமாக கட்டி பிரம்மலோகத்திலேருந்து உருட்டி விட்டாராம். உருட்டி விட்டோடனே அந்த வளையமானது நேமியானது நைமிஷாரண்யன்னு இப்போ சொல்லியிருக்கோம் பாருங்க, அங்கே வந்து விழுந்ததாம். கோமதி நதிக்கரையில் வந்து விழுந்தது. அடர்ந்த காடு, நிசப்தமாக இருக்கும்.
அங்கே எல்லாமே கிடைக்கும், தீர்த்தம் நிறைய கிடைக்கும். தீர்த்தம் தான் போருமே, வேறு ஒன்றும் தேவையில்லையே. இப்போல்லாம் தீர்த்தம் நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். தீர்த்தம் இருந்தால் போகிறோம். கோமதி நதியில் ஜீவநதி, ஜலம் வந்துட்டே இருக்கும். அந்த நதிக்கரையில் வந்து விழுந்தது. அங்கே எல்லாரும் தபஸ் பண்ண ஆரம்பித்தாராம். அங்கே தான் விகனசரும் வந்தார். விகனசர் வந்து அங்கே தபஸ் பண்ணிட்டு எம்பெருமானிடத்தில் கிடைச்சதான சாஸ்திரத்தை எல்லோருக்கும் சொல்லிக் கொடுத்துருந்தாராம். சொல்லிக் கொடுத்துட்டு கிடைச்ச அந்த விகனசரானவர் பதரி க்ஷேத்திரத்தில் எம்பெருமான் வந்தோடனே எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணுவதற்காக பதரிகாசிரமம் சென்று திருவாராதனம் பண்ணினார். எல்லோருக்கும் சொல்லிக் கொடுத்தார். அப்படிங்கிறது விகனச உற்பத்தி சரித்திரம். இது விகனசரானவர் எப்படா இருக்காருன்னு சொன்னார், நாராஜனஸ்ய யஸ்யாத்மா விகனா இதி வர்த்ததே வேத வேதாந்த தத்வஜ்ஞம் தம் வந்தே விகனோ முனிம் ஸ்ரவணே ஸ்ராவணே ஸ்ரவணே ஸ்ராவணே சுக்ல பூர்ணிமா சோமவாசரே சிம்மலக்னேன சம்யுக்தே பஜேனைமி சமாதரம் கமண்டலுகடாப்ஜாம் வை பிரம்ம ரிஷி கணசேவிதம் துளசி பத்மமாலாபிஹி தபசா சசுரோவிதம் பாரமாத்மீக மந்திரஜ்ஞம் விகனோ முனிமாஸ்ரயே. எம்பெருமானிடத்திலேருந்தே விகனசர் அவதாரம் பண்ணத்தினால அவருக்கு 4 கைகள். அதனால தான் விகனசருக்கு சங்கு சக்கரம் உண்டு, வரத அபயம் உண்டு. எப்படா அவர் விகனசர் எம்பெருமான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலான்னார், அவருக்கு ஸ்ரீவத்ச லட்சுமி ஒருத்தர் இருக்காது. அதுதான் விகனசர் இருக்கார். 4 சதுர்பாகுவோடு இருக்கார், உட்காண்டிருக்கார், சிம்மாசனத்தில் உட்காண்டிருக்கார், இல்லை அந்த மான் ஆசனத்தில் உட்காண்டிருக்கார். எப்படா விகனசரா இல்லை இவர் எம்பெருமானான்னு தெரிஞ்சுக்கிறான்னார், எம்பெருமானுக்கு ஸ்ரீவத்ச லட்சுமி உண்டு, இவருக்கு கிடையாது. வைகானச சாஸ்திரமானது சொல்லித்து, வைகானசம் மகாசாஸ்திரம் சர்வவேதேஷு உத்ருதம் சர்வவேதார்த்த சாரபூதம் அப்ரதர்க்கியம் அனிந்திதம் வைதிகைஹி உபசேவிதம் விஷ்ணோஹோ ஆராதனம் சர்வபூத ஹிதார்த்தாய சாப்தம் பிரமாணம் அவலம்பிய விஷ்ணுனா விகனசா உக்தம். சாப்தபோதம் பிரமாணம் அவலம்பியன்னு சொல்லிட்டார். என்னக்கா சாப்தபோதம்னா எதுக்குட சப்தத்தை பிரதானமாக கூடது என்னன்னா வேத சாஸ்திரம்னு சொல்லிட்டு. சாப்தபோதங்கிறது வேதம். வேதம் இல்லாமல் நம்ம எதையுமே பண்ண முடியாது. வைகானசத்தில் வேதம் தான் முழுக்க முழுக்க எடுத்திருக்கார். எதை எடுத்தாலும் மந்திரம். வைகானசாலாம் என்னால் யாரான்னு கேட்டார். எப்பொழுதும் வேதத்தை சொல்லிகிட்டே இருக்கிறவன். எம்பெருமானுக்கு உபசாரம் பண்ணுமா, வேத மந்திரம் சொல்லி தான் உபசாரம். த்ரீணிபத இது அர்க்யம் திருத்தேவ இது பாத்தியம் சன்னோதேவி ரீதி ஆச்சமனீயம். எதை எடுத்திருந்தாலும் மந்திரம். மந்திரம் சொல்லாமல் எம்பெருமானுக்கு உபசாரம் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்டதான உயர்ந்ததான சாஸ்திரம் வைகானச மகாசாஸ்திரம். அனிந்திதம் வைதிகைஹி உபசேவிதம்னு சொன்னார். வேதத்தை பிரமாணமாக இருக்கிறதுனால வைதிகாலாம் அந்த சாஸ்திரத்தை விடாமல் பிடிச்சிட்டு இருக்கலாம். வைதிகைஹி உபசேவிதம் விஷ்ணோஹ ஆராதனம் சர்வபூத ஹிதார்த்தாய. விஷ்ணுவை எதுக்கு ஆராதனை பண்ணணும்னு கேட்டார். நீ போய் இப்போ ரங்கநாதாச்சார சுவாமி சாதிச்சார், நிறைய சாஸ்திரம் படிக்கணும், விசாரம் பண்ணிகிட்டே இருக்கிறார். நீ எந்த விசாரமும் பண்ண வேண்டாம், எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணு, உனக்கு முக்தி கிடைச்சிடும். சாப்த பிரமாணம் வேதம் சொல்லித்து. சரி சொன்னார். வேதத்தில் எங்கே சுவாமி சொல்லியிருக்கு விஷ்ணுவை அர்ச்சனை பண்ணியிருக்கு? அர்ச்சனை பண்ண சொல்லி எங்கே சொல்லியிருந்தார்? விஷ்ணுவை எங்கேயும் சொல்லவே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஒரே ஒரு இடத்துல சொல்லியிருக்கு ரிக்வேதத்தில். பிரவப்பாந்த மந்தசே தியாதசே மகேசூராஜ விஷ்ணவே சார்ச்சத அப்படின்னு சொல்லிட்டார். ரிக்வேதம் கிளத்தில் சொன்னார் விஷ்ணவே சார்ச்சத, விஷ்ணுவை அர்ச்சனம் பண்ணுன்னு தான் சொல்லிட்டு வேதம். வேற தேவதையெல்லாம் நீ ஏதாவது சாதாரணமாக வச்சுக்கோ, விஷ்ணுவை நீ அர்ச்சனம் பண்ணினால உனக்கு எல்லாம் கிடைக்கும்னார். அதனால தான் என்ன சொன்னார், அதாக்னோ நித்யஹோமாந்தே விஷ்ணோர் நித்யார்ச்சா சர்வதேவார்ச்சா பவதி அக்னிர்வை தேவானாம் அவமஹ விஷ்ணு பரமஹ ததந்தரேன சர்வா அன்யா தேவதா இது பிராமணம் தஸ்மாத் கிரஹே பரமம் விஷ்ணும் பிரதிஷ்டாப்ய சாயம் பிராதர்ஹோமாந்தே அர்ச்சயதி யஜ்ஞேஷு விகீனம் தத் சம்பூர்ணம் பவதி திஜாதிரதந்திரிதோ நித்யம் கிருஹே தேவாயதனேவா பக்தியா பகவந்தம் ஸ்ரீமன்னாராயணம் அர்ச்சயேத். வைகானச சாஸ்திரம் சொல்லித்து பக்தியா பகவந்தம் ஸ்ரீமன்னாராயணம் அர்ச்சயேத். இதுதான் சுவாமி பிரதானம். வைகானசத்துக்கு பிரமாணம் என்னடான்னு கேட்டார்.
எம்பெருமான தினந்தோறும் ஆராதனம் பண்ணணும். அவருக்கு தான் வேலை, வேற வேலையே கிடையாது. ஏண்டான்னு கேட்டார், அதனாலேயே உனக்கு எல்லாம் கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டார். ஓங்கிடும் வெங்கடம் மாலிருஞ்சோலை, திருமாலிருஞ்சோலை, ஓங்கிடும் வெங்கடம் மாலிருஞ்சோலை, உத்தமர் கோயிலும் விண்ணகர் காஞ்சி, உத்திரமேருவும் சீகாழி மல்லை, சித்திர கூடமும் சீர்தற்பசயனம், இத்தரை மீதிலே எத்தனை கோயில்கள் இத்தகர் விகனசர் வித்திட்டாகமம், நித்தமும் சிறந்திர நீழ்வுகள் வெற்றுள அத்தனை குந்தக அடியோங்கலாகிட. அழகா சாதிச்சார் சுவாமி. சாதிச்ச மாதிரி எல்லா சன்னதியும் வைகானச சன்னதியாக தான் இருந்தது. பிற்காலத்தில் முடியாததுனால எல்லாம் விட்டுட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் ஸ்ரீபாஞ்சராத்திரத்தை எடுத்து ஸ்ரீபாஞ்சராத்திர பிரகாரமும் எம்பெருமான ஆராதனை பண்ணிட்டு இருக்கார். ஏண்டான்னு கேட்டார், வைகானசமானது சுத பிரமாணமாக இருக்கிறதுனால, வேத மந்திரங்களை முழுமையாக கொண்டு இருக்கிறதுனால வைகானசமானது வசத்தி அப்படின்னு சொன்னார். ஏண்டான்னு கேட்டார், விகனசர் எம்பெருமானிடத்திலேருந்து ஆவிர்வாகம் ஆன உடனே எல்லா ரிஷிகளும் பயந்தாலோ இல்லையோ, நான் போய் கைங்கரியம் பண்ணால் பெருமாளுக்கு அபச்சாரம் ஏற்பட்டுடும், நான் மறுபடியும் வர முடியாது அப்படின்னு, வைகுந்தத்துக்கு வர முடியாது, அதனால் நாங்களாம் வரல, பெருமாள் ஆராதனை பண்ணார். எம்பெருமான்லேருந்து விகனசர் வெளியில் வந்த உடனே கேட்டார், நான் எவ்வளவு தப்பு பண்ணினாலும் எல்லா தப்பையும் நீங்கள் பொறுத்துக்கணும். உபசாரா பதேசேன கிருதா நகரஹர்மயா, அஹரஹா அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் அர்த்தம். நான் உபசாரம் பண்ணுறேன்னு பண்ண போக, உங்களுக்கு தெரியும் மகாபாரதத்தில் ஆச்சரியமான சன்னிவேசம். விதுரராத்துக்கு எம்பெருமான் போகிறான். போன உடனே அவனை அப்படி பார்த்து மயங்கி போன விதுரனானவன் பழத்தை கீழே போட்டுட்டு தோழியை கொடுத்துருந்தா தோழியை சாப்பிட்டு இருக்கான். எம்பெருமான் தோழியை சாப்பிட்டு இருக்கான். ஞானம் ஐயோ பழத்தெல்லாம் கீழே போட்டுருக்கனே, ஐயோன்னு நன்னா உரிச்சு பழத்தை கொடுத்தார், எனக்கு வயிறு முடிச்சுட்டு. அத மாதிரி எம்பெருமான இடத்துல என்ன பண்ணணும்னு கேட்டார். அப்படி எம்பெருமானோட சேர்ந்தே அனுபவிக்க கூடியவா, எம்பெருமானிடத்தையே விட்டு பிரியாதவா, அப்படி எம்பெருமானிடத்துல பண்ணி பண்ணி கைங்கரியம் பண்ணி பண்ணி தினந்தோறும் சேவிக்கக்கூடியவாள் வைகானசால். அப்படிப்பட்ட வைகானசால்ல நிறைய சூத்திரங்கள் இருக்கு. சூத்திரங்கள் நிறைய இருக்கு. ஆபஸ்தம்பம் இருக்கு, போதாஜனம் இருக்கு, லாட்யாயனம் இருக்கு, திராட்சாயனம் இருக்கு, நிறைய சூத்திரங்கள் இருக்கு. அந்த சூத்திரத்தில் வைகானச சூத்திரம் மாத்திரம்தான் வைஷ்ணவமாக இருக்கிறது. ஏண்டான்னு கேட்டார், நிறைய கல்பசூத்திரங்கள் இருக்கு, நிறைய ரிஷிகள்லாம் பண்ணிருக்கார், மீதி ரிஷிகள்லாம் ஸ்மார்த்தால். விகனசர் மாத்திரம்தான் வைஷ்ணவர். அதனால விகனசர் மாத்திரம்தான் 18 சம்ஸ்காரங்கள் 22 யஜ்யங்களை பூர்ணமாக சொல்லியிருக்கார், வைஷ்ணவ பரமாக சொல்லியிருக்கார். அதனால அடியனுடைய குரு ஸ்தலசேன பட்டாச்சார சுவாமி கடுக்கலூர் அவர் அடிக்கடி சொல்லுவார், வைஷ்ணவன்னு பூர்ணமாக இருக்கக்கூடியது கிருஷ்யத்திலும் சரி, அந்த எம்பெருமான் கைங்கரியம் பண்ணுறதுலையும் சரி, யாரான்னு கேட்டால் வைகானசால் தான் வைஷ்ணவ பரமாக இருக்கிறது. அது வசத்தின்னு சொல்லுவார் அடிக்கடி. ஏன்னா அப்படிப்பட்டதான இந்த சூத்திரத்தில் என்னடா சொல்லிக்கிறார், நிஷேகாத் ஆஜாதகாத் சம்ஸ்கிருதாயாம் பிராமணியாம் சம்ஸ்கிருதாத் ஜாதமாத்ரோ மாத்ரஹா. என்னன்னு சொன்னார், வைகானச பிள்ளைக்கும் வைகானச பொண்ணுக்கும் 2 பேருக்கு ஏற்பட்டு சம்பந்தம் ஏற்பட்டு குறைக்கக்கூடியதான குழந்தைக்கு மாத்திரன்னு பேர். ஏண்டானார், 6 சம்ஸ்காரம் பெண்ணுக்கு சொல்லியிருக்கார், 6 சம்ஸ்காரம் பிள்ளைக்கு சொல்லியிருக்கார், 6 சம்ஸ்காரம் 2 பேருக்கு சேர்ந்து சொல்லியிருக்கார். நிஷேக ரிதுசங்கமன கர்ப்பாதான பும்சவன சீமந்த விஷ்ணுபலி, இது 6 சம்ஸ்காரமும் பெண்ணுக்கு சொல்லியிருக்கார். ஜாதகர்ம உத்தான நாமகரண அன்னப்பிராசன பிரபாசாகமன பிண்டவர்தன, இந்த 6 சம்ஸ்காரமும் குழந்தைக்கு சொல்லியிருக்கார். பொன் குழந்தையா இருந்தாலும் பண்ணணும், புள்ள குழந்தையா இருந்தாலும் பண்ணணும். உபநயன பாராயண பிரதபந்த விசர்க உபாகர்ம சமாவர்த்தன பாணிகிரகணானி, இந்த 6 சம்ஸ்காரங்கள் பிள்ளைக்கு மாத்திரம் சொல்லியிருக்கு. இப்போ இதில் வேற சூத்திரத்திலேருந்து ஒரு பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணான்னா ஒரு 6 சம்ஸ்காரம் வராமல் போயிடும். அதனால தான் வைகானசால் யாரான்னு கேட்டால், வைகானசால் விட்டு வெளியில் போகக்கூடாது, போயிட்டான்னா அது போயிட்டு தான் கணக்கு. அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னார், வைகானசால் கூடயே தான் இருக்கணும். அவள் வைகானசாலை விட்டு விரியக்கூடாது. அவளுக்கு என்னடான்னு கேட்டார், காத்தால் எழுந்தோடனே எம்பெருமானுக்கு திருவாரம்ன்றது தான். இப்போ காத்தால் இங்கே எல்லாம் சேவா காலெல்லாம் நடந்து முடிஞ்சு எம்பெருமானுக்கு அபிகமன ஆராதனை ஆகி தீர்த்த கோஷ்டிலாம் ஆச்சு. அதை மாதிரி காத்தால எழுந்தோடனே என்னடா பண்ணார், எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும். எம்பெருமானை தவிர்த்து வேற எதுவும் சொல்லலை அவன்.
அப்படிப்பட்ட எம்பெருமானை சேவிச்சுட்டே இருந்தானாக்க இவனுக்கு என்னடா கிடைக்குதுன்னு சொன்னார், எம்பெருமானே சாட்சாத்தா அவனை மோட்சத்துக்கு அழிச்சின்னு போறான்னு சொல்லி சொன்னார். ஏண்டான்னு கேட்டார். இப்போ காத்தால் மந்த்ராசன, ஸ்நானாசன, அலங்காராசன, போஜ்யாசன, யாத்ராசன, பரியங்காசன அதீன் வக்ஷே அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ இந்த ஆசனங்களை எம்பெருமானுக்கு சமர்ப்பிச்சிடும். எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து மந்திரவத்தா பண்ணுறோம். எல்லாம் மந்திரவத்தா பண்ணிட்டு இருக்கிறச்சு எம்பெருமான் எப்படி சொன்னார், பஞ்சரஸ்த சுகைவ நிருத்த சஜன கிரீடா விஹார வாகனஸ்ததேவ மத்பூஜாங்கிரஹான சுகமாசேதி பிரணம்ய. எம்பெருமான அனவரதம் எம்பெருமான் விட்டு பிரியாமே இருக்கிறவா வைகானசா. அவர் என்ன சொன்னார், எப்படி கூண்டில் அடைக்கப்பட்ட கிளி போல இந்த கூண்டில் அடைச்ச வச்ச கிளியை நீ கொஞ்ச நாள் கிருஷ்ணா கிருஷ்ணானா சொன்னால் சொல்லாங்க, சரிதான் ஆடுனா ஆடும், ஓடுனா ஓடும், கத்துனா கத்து. அந்த மாதிரி நிருத்த சஜன எம்பெருமானே எங்க வா கொஞ்ச நாள் படுத்துக்கோ அப்படின்னா படுத்துட்டுருவான். அர்ச்சகன் சொன்னால் படுத்துன்றார். நிருத்த சஜன எங்கூட ஆறு விளையாடுவா சொன்னா நீ நானும் விளையாடலான்னு விளையாடு வரான். எப்படி புரந்தரதாசரத்தில் எம்பெருமான் விளையாடினானா இல்லையா அங்கே, அது மாதிரி நிருத்த சஜன கிரீடா விஹார வா கொஞ்ச நாள் நீ நானும் அப்படி காலாறு போயிட்டு வரலாம் அப்படின்னா எம்பெருமான் கூட வருவான். கிரீடா விஹார வாகனஸ்ததேவ. இன்னைக்கு நான் உனக்கு பிரம்மோத்சவம் பண்ணுறேன், காஞ்சிபுரத்தில் பிரம்மோத்சவம் நடந்துருக்கு. இந்த வாகனத்தில் யானை வாகனத்தில் கொஞ்சம் நாள் ஏழிக்கோ, ஹம்ச வாகனத்தில் வாகனஸ்தயன கிரீடா விகார வாகனஸ்த திருத்தசஜன கிரீடா விகார வாகனஸ்ததேவ மத்பூஜாங்கிரஹான. எம்பெருமானே நான் இன்னைக்கு சமர்ப்பிக்கிறேன் உனக்கு இந்த அமுதை நீ எடுத்துக்கோ அப்படின்னா எடுத்துப்பாரான். யாரா எடுத்துப்பான்னு சொல்லி யார் சொன்னா எடுத்துப்பார், அர்ச்சகரை சொன்னா எடுத்துப்பார். நீ சொல்லலாம் அவர் எடுத்துப்பார், பார்த்துட்டே இருப்பார். யாரா பிரதானமாக இருந்தார், தாந்தோன்றி மலைன்னு ஒரு ஊர். தாந்தோன்றி மலைங்கிற அந்த ஊரில் பெருமாள் இப்படி குனிஞ்சுட்டு தான் இருப்பார். ஏண்டா குனிஞ்சுட்டு இருக்காருன்னு கேட்டாராம். அந்த ஒரு பையன் தினந்தோறும் மாடு மேய்க்க போயின்னு இருப்பான், கோபாலகன். அந்த மாடு மேய்க்க போகிறச்சே இந்த சாத்தை கொண்டு போய் கொடுப்பா மத்தியானம் சாப்பிட்றதுக்கு. அந்த மலைக்கிட்ட கொண்டு போய் இந்த சாத்தை வச்சு பெருமாளே சாப்பிடியே பெருமாளே சாப்பிடியே பெருமாளே சாப்பிடுன்னு சொல்லிட்டே இருப்பானான். சொல்லிட்டே இருப்பான். பெருமாள் சாப்பிட ஓன்னு அழுவானான். அதுதானே சரி பெருமாள் வருவார் சாப்பிடுவார். அவன் 2 பேரும் அவன் சாப்பிட்டு 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு கிளம்பி வருவான். ஒரு நாள் கொஞ்சம் தான் கொடுத்து விட்டா. அவன் சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்சுட்டா இவன் பட்டினியாக வந்தான். என்னடா பண்ண எங்கடா சாப்பிடலையாடான, என்னுடைய ஃப்ரெண்டு பெருமாள் சாப்பிட்டு விட்டார் அப்படின்னு அப்படின்னானே எவாளுக்கு ஒன்றும் புரியலை. ஒன்றும் புரியலோன்னே சரி அடுத்த மறுநாள் சாதம் கொடுத்தான். சாதம் கொடுத்தோடனே அவன் அம்மா சாதம் கொடுத்து அனுப்புகிறான். இவன் பசுமாட்டெல்லாம் ஓட்டிட்டு போகிறான். அந்த மலைக்கு ஓட்டிட்டு போய் அந்த பாறை கிட்ட கொண்டு போய் வச்சான். வச்சோடனே ஏ நண்பா வா, ஏ நண்பா வா, ஏ மித்ரா வா, ஏ மித்ரா வா, சாப்பிடு 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 சாப்பிடுன்னா இப்போ பின்னாடியிலேருந்து பார்த்துட்டு இருக்காரு, வரவே இல்லை. ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டான். ஓன்னு 1 மணி நேரமாக அழுதுட்டு இருக்கான். அழுதுட்டு வந்து பெருமாள் வந்து இப்படி குனிஞ்சார். அங்கேருந்து பாட்ட என் பெருமானேன்னு கத்தினா அப்படியே நின்றுட்டார் பெருமாள். அதனால தான் பெருமாள் இப்படி குனிஞ்சிருப்பார் பாருங்க. நீங்கள் இப்போ தாந்தோணி மலை வைகானசம் ஆகமம் தான் நடக்கிறது. தாந்தோணி மலைன்னு கரூர் பக்கத்தில் இருக்குது. பெருமாள் போய் பாருங்க இப்படி குனிஞ்சிருப்பார். ஏன்டா சாப்பிடலான்னு ஆரம்பிச்சானா அவள் பார்த்துட்டானா அப்படியே நின்றுட்டார். ஏமா நீ வந்துட்ட, என்னுடைய பெருமாள் வந்து சாப்பிடாம போயிட்டான், நீ பெரிய பாவம்னா இனிமேல் எனக்கு இந்த வேலையே வேண்டாம் போ, நீ ஒன்று சாதமே வேண்டாம் போ அப்படின்னு சொல்லிட்டானான். அதை மாதிரி எம்பெருமானிடத்தில் அபரிமிதமான பக்தியை உடையவர்கள் வைகானசர்கள். எப்படி நான் கேட்டார், வைகானசாலாம் கர்ப்ப வைஷ்ணவாள்னு பேர். விஷ்ணுபலின்னு ஒரு சம்ஸ்காரம் பண்ற அவளுக்கு, வைகானசாலுக்கு விஷ்ணுபலிங்கிற சம்ஸ்காரம். என்னடான்னு கேட்டார், கேசவாதி துவாதச நாமத்தினால கூர்ச்சத்தை சேர்த்து அந்த கூர்ச்சத்தில் எம்பெருமான ஆவாகனம் பண்ணி அந்த எம்பெருமானுக்கு பாயசத்தை கண்டருளை பண்ணி அந்த பாயசத்தை நிவேதனம் பண்ணி அந்த பாயசத்தை யஜ்யம் பண்ணி அந்த மீதி இருக்கிற பாயசத்தை அந்த கர்ப்பமாக இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவிக்கு அந்த சம்ஸ்காரம் பண்ணவன் கொடுத்துட்டான்னா அந்த வைஷ்ணவத்துவமானது சித்திக்கிறதுன்னு சொன்னார். அதில் விஷ்ணுபலிங்கிற சம்ஸ்காரமானது வைகானசாலுக்கு பிரத்யேகமாக ஏற்பட்டதான ஒரு சம்ஸ்காரம். அதனால இந்த விஷ்ணுபலி சம்ஸ்காரத்தினாலேயே இவாளுக்கு கர்ப்ப வைஷ்ணவாள்னு பேர். கர்ப்ப வைஷ்ணவாள் யாரா கர்ப்ப வைஷ்ணவம், கர்ப்பத்திலே வைஷ்ணவான ஆரவன் யாரானார், வைகானசன். சரி, ஒரு கர்ப்பத்துக்கும் இது சம்ஸ்காரம் பண்ணுமானார், கிடையாதுன்னு சொல்லிட்டார். ஒரு சம்ஸ்காரத்தில் முதல் கர்ப்பத்தில் பண்ணி இந்த பாயசத்தை சாப்பிட்டான்னா அது ரத்தமாக மாறி வைஷ்ணவத்துவம் சித்திக்கிறதுனால அதுக்கப்புறம் அவளுக்கு எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் அவள் கர்ப்ப வைஷ்ணவாள்னு பேர். வைகானசாலுக்கு கர்ப்ப வைஷ்ணவாள்னு பேர். கர்ப்ப வைஷ்ணவம் வந்ததுனால அவனுக்கு 8 வயசு ஆயிடுத்துன்னா உபநயனம் பண்ணி சம்ஸ்காரங்கள் பண்ணி உபநயனம் பண்ணி அவனுக்கு மந்திரோபதேசம் பண்ணி
அஷ்டாட்சரம் துவயம் துவாதசாட்சரம் உபதேசம் பண்ணான்னா எம்பெருமானுக்கு உடனே கைங்கரியம் பண்ணக்கூடியதான சக்தி அவனுக்கு கிடைச்சிருது. அவளுக்கு பஞ்சசம்ஸ்காரம் கிடையாது. தாபம் புன்றம் ததா நாம மந்த்ரோ யஜ்ஞச்ச பஞ்சமஹா அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த தாப சம்ஸ்காரம் அவளுக்கு கர்ப்பத்திலேயே ஆயுறது. அதனால அவ கர்ப்ப வைஷ்ணவாள். அதனால வைகானச ஆகமம் எதிர அவசத்தினார் கர்ப்ப வைஷ்ணவனா இருக்கிறவா எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும். அப்படி கைங்கரியம் பண்ணினாக்க என்ன கிடைக்கும்னு கேட்டார். இஹலோகே சிரமனுபூய தேகாவசானே சத்யா சங்கஜக்ரதரः श्यामलङ्गः चतुर्भुजो भूत्वा गगने गरुडारूढः सर्वदेव नमस्कृतः अरविमण्डलं भित्त्वा तस्योपरि चन्द्रमण्डलं ध्यायन् गतिमार्गेण सर्वान् लोकान् अतीत्य सत्यस्तं सत्यलोके प्रतिष्ठितम् अनादिजगद्बीजम् अशेषविशेषं नित्यानन्दम् अमृतरसपानवत् सर्वदा तृप्तिकरं पुनः आवृत्तिरहितं शाश्वतं परं ज्योतिः प्रविशति इति विज्ञायते. அர்ச்சகனுக்கு மாத்திரம்தான் இங்கமும் உண்டு அங்கும் உண்டு. அடிக்கடி சொல்ற வழக்கம் உண்டு. அர்ச்சகன் இங்கே எம்பெருமான கைங்கரியம் பண்ணுறதுனால, ஐயோ என்னுடைய குழந்தை இன்னைக்கு திருவாராதனை பண்ணிட்டான், இவனை நான் காப்பாற்றணும்னு எம்பெருமானுக்கு கவலைப்பட்டு அவனை காப்பாற்றுவாரான். அதனால் இவன் எங்கேயும் போக வேண்டாம், இவன் அர்ச்சகனாக இருந்தால் போகிறோம், இவனுக்கு எல்லாம் தானாக வந்து சேரும், எல்லாரும் இங்கே வருவா, நீ அர்ச்சக ஸ்தானத்தில் இரு, எல்லாரும் ஒன்றை வந்து சேவிப்பா, நீ போய் சேவிக்க வேண்டாங்க. இதை விட்டுட்டு நீ அங்கே போனீன்னாக்க அங்கே சிரமப்பட்டு தான் இருக்கணும். அதனால் அர்ச்சகனுக்கு மாத்திரம்தான் இங்கும் உண்டு அங்கும் உண்டு, வைகுண்ட லோகம் உண்டு. இஹலோகே சிரம் அனுபூய, சௌக்கியமாக இருக்கலாம்னார். கடைசி காலம் வரைக்கும் உனக்கு எவ்வளவு நாள் இருக்கலான்னு தோன்றதோ அவ்வளவு நாள் வரைக்கும் இருக்கலாம். இஹலோகே சிரமனுபூய தேகாவசானே, உன்னுடைய ஆத்ம சாட்சா்காரமானது விட்டுட்டு இந்த சரீரத்தை விட்டுட்டு ஆத்மா எப்போ போகணும்னு தோணுதோ அப்பன்னு சொன்னார். ஏன்னு கேட்டார், ஒரு மனுஷனுக்கும் தன்னுடைய ஆத்மாவை எம்பெருமானிடத்தில் கொண்டு போய் சமர்ப்பிக்கக்கூடியதான கடமை இருக்கு. ஏன்டா இந்த பூலோகத்தில் எல்லாரும் கஷ்டப்படுறான்னு கேட்டார். நீங்கள் நிறைய பொருளுக்கெல்லாம் கஷ்டப்படுறீங்க, அதெல்லாம் ஒரு ஓரமாக வைங்கோ, பொருளாக ஒரு மூலையில் இருக்கட்டும். எதுக்குடா கஷ்டப்படுறோன்னு சொல்லி கேட்டார். நம்மளுடைய ஆத்மா இருக்கோலையோ, உள்ளுக்குள்ள ஒரு ஆத்மா, ஸ்ரீமன்னா அந்தர்பகிச்ச தற்சர்வம் யாப்பிய நாராஜனஸ்திதா அப்படி சொன்னார் இல்லையோ, அந்த இருக்கிற ஆத்மாவை எம்பெருமானிடத்தில் கொண்டு போய் சமர்ப்பிக்கணும். அதுக்கு தான் பரசமர்ப்பணம்னா சொல்கிறார். எம்பெருமானிடத்தில் கொண்டு போய் சமர்ப்பிக்கிறது பரசமர்ப்பணம், ஆச்சாரியின் மூலமாக கொண்டு போய் சமர்ப்பிக்கணும். அது ஒரு தூத்தருடையதான கடமை. அதை அந்த கடமையிலேருந்து நம்ம நழுவக்கூடாது, நழுவாமல் இருக்கணும். அப்போ அந்த சமர்ப்பிக்கக்கூடியதான விதமானது ரொம்ப சுலபமாக இந்த அர்ச்சா மார்க்கத்து மூலியமாக பண்ணிடலாம். ஏண்டான்னு கேட்டார், அர்ச்சா எம்பெருமானுடையதான பிரசாதத்தான் தினம் சாப்பிட்டுட்டே இருக்கணுங்கிற, வேற எதுவும் சாப்பிடவே கூடாது. கிராமதேவார்ச்சனா யாந்து கிரகதேவார்ச்சனம் பவேத் கிராமதேவே கிளிபூதே கிரகதேவோபி நிஷ்பலம் மூலநாசேது விருக்ஷஸ்ய சேச்சனே கிம்பலம் பவேத். அந்த காலத்தில் பெரியவாள்லாம் இருக்கா, பெரியவா இருந்தோடனே கிராமத்தில் இருக்க தேவதை வந்து சேவிச்சுட்டு போகணும். அங்கே திருவாராயணம் ஆற்றுல திருவாரணம் பண்ணி சாப்பிடணும்னு சொன்னார். எங்கள் தோப்பினார்லாம் நன்னா ஞாபகம் இருக்கு, பெருமாள் திருவாரணம் பண்ணிட்டு வாடா, ஆற்றுல திருவாரணம் பண்ணணும் அப்படிம்பார். இங்கே பூலோக வைகுண்டம், பூலோக வைகுண்டத்தில் நம்ம இன்னைக்கு ஒரு சுவாமியினுடையதான மகோத்சவத்தில் இருக்கோன்னு சொல்லி சொன்னோம்னாக்க நம்மளாம் பெரிய பாக்கியம். ஒரு சின்ன விஷயம் சொல்லுவா, அந்த காலத்தில் நான் இன்னைக்கு ஸ்ரீரங்கம் சேவிக்க போகிறேன், ஸ்ரீரங்கத்தில் போய் நம்பர் மாலை சேவிச்சுட்டு வரேன், விராட்டியை சேவிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புனானா ஒரு சிஷ்யன். சரிடா இருடா, இன்னைக்கு நீ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரான். இல்லை நான் சேவிக்க போகிறேன்னு 4 தினம் சேவிச்சுட்டான். எப்போ சேவிச்சுட்டானோ அவனை உடனே ரட்சணம் பண்ண வேண்டியது. சரி நீ போய் ஸ்ரீரங்கத்தில் போய் எம்பெருமானை சேவிச்சுட்டு வா. சேவிச்சுட்டு வரச்சே காவிலேருந்து ஒரு புடி மணல் எடுத்துன்னு வானார். ஒரு புடி மணல் எடுத்துன்னு வானானா. இவன் ஞாபகம், ஏன்னாங்க இவர் டெஸ்ட் பண்ணுறாருன்றான்னு இவனுக்கு சந்தேகம். இவனுக்கு உண்மையாலுமே ஸ்ரீரங்கம் தான் போய் சுவாமியினுடையதான மகோத்சவத்தில் கலந்துருக்கானா இல்லையான்னு சந்தேகம். அவர் சொல்லிட்டார், குரு சொல்லிட்டார், ஒரு புடி மணல் எடுத்துட்டு வா காவிரியிலேருந்து. ஒரு புடி மணல் எடுத்துட்டான். மணல் எடுத்துட்டு வரான். வந்தவொடனே போய்ட்டு சேவிச்சான். நன்ன சேவை ஆச்சு, இல்லை பிரசாதம் சரி ரைட்டு, நான் உனக்கு கேட்டேனே எடுத்து வந்துருக்கேனே அப்படின்னு. எங்கடா இருக்கேன் முடிச்சுக்கிறேன், முடிச்சான். இந்த துண்டுலேருந்து முடிஞ்சு அந்த இடத்துல கொட்டினானா. அவங்க அங்கே எடுத்தது மணல் ஒலியோ, இங்கே கொட்டரைச்சே அத்தனை சாலக்கிராமம் விழுந்துதான். இதுதான் மகிமை, ஆச்சாரியனுடைய மகிமை என்னன்னு கேட்டார். அந்த மணலை கொட்டுறான்,
ஒரு ஒரு மணலும் ஒரு ஷால கிராமமாக அவர் இடத்துல விழறது. அப்படின்னா அப்படிப்பட்டதான உயர்ந்ததான திவ்ய க்ஷேத்திரம். இந்த திவ்ய க்ஷேத்திரத்தை எம்பெருமானை சேவிக்கிறோம், எம்பெருமானுக்கு உபச்சாரங்கள் பண்ணுறோம், எம்பெருமானுடைய பிரசாதத்தை சாப்பிட்றோம்னா கண்டிப்பாக நமக்கு முக்தி உண்டு. தேகாவசானே சத்யா, உடனே இந்த அச்சாவதாரத்தை சேவிக்கிறதுனாலையும் அச்சாவதாரத்தில் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறதுனாலையும் எரடா கிடைக்கின்றார். அவன் உடனே 4 கை வந்துடுறான். சங்க சக்கரதரஹா ஷியாமலாங்கா, பார்க்கறதுக்கு சொன்னாரோ இல்லையா உபன்யாசத்தில், அப்படியே தங்கமயமாக இருக்கும். அப்படின்னு தங்கமயமாக இருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்தேன்னாக்கா என்னடா அப்படியே ரொம்ப அழகாக, அதனால தான் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கலான்னு சொன்னேன். இப்போல்லாம் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதுனா என்னன்னு கேட்குறான் குழந்தைகள்லாம். மஞ்சள் தேய்ச்சி எதுக்குடா குளிக்கணும்னார், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஷியாமலாங்கா சதுர்புஜோ பூத்வா, உடனே வருவார். ககனே கருடாரூடா, கருட வாகனம் வருமா உன்னை அழிச்சின்னு போகிறதுக்கு. இந்த ஆத்மாவை அழிச்சின்னு போகிறதுக்கு கருட வாகனம் வரும். கருட வாகனத்தில் ஆத்மா ஏறிச்சாமுன்னு உட்காந்துரும். ககனே கருடாரூடா சர்வதேவ நமஸ்கிருதா, கருடன் மேலே எப்போ ஏறி உட்காந்தேலோ எல்லாரும் நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஏண்டா பெருமாள் தான் வரான்னார். அந்தர்பகிச்சதத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா, எம்பெருமான் இங்கே தினந்தோறும் ஆராதனை பண்ணி எம்பெருமானுடையதான சேஷ தீர்த்தத்தை சாப்பிட்டு எம்பெருமானுடைய பிரசாதத்தை சாப்பிட்டு இவன் எந்த விதமான பாபமும் இல்லாமல் சௌக்கியமாக சந்தோஷமாக இருந்ததுனால எல்லா தேவர்களும் நமஸ்காரம் பண்ணுறான். சர்வதேவ நமஸ்கிருதா ரவிமண்டலம் பித்வா, ரவிமண்டலத்தை கீழ்ச்சிட்டு போறானார். ரவின்னா சூரியனுக்கு பேர். சூரியன் நம்மளை தகிக்கணும். ஆக்சுவலாக சூரியனானவன் தகிக்கணும், நம்ம போக முடியாது அதில். ஆனால் எம்பெருமானுக்கு பண்ணப்பட்டதான கைங்கரியத்தினால, ஸ்ரீமன் நாராயணனுக்கு பண்ணப்பட்ட கைங்கரியத்தினால ரவிமண்டலம் பித்வா, ரவிமண்டலத்தை இந்த ஆத்மா கீழ்ச்சிட்டு போறதான். ரவிமண்டலம் பித்வா தஸ்யோபரி சந்திரமண்டலம் தியாயன், சந்திரமண்டலத்துக்கு போய் கதிமார்கேன சர்வான் லோகான் அதீத்ய, எல்லா லோகத்தையும் கடந்து சத்யஸ்தம் சத்யலோக பிரதிஷ்டிதம், வைகுந்தத்தை தாண்டி சத்தியலோகம் இருக்கு. வைகுந்தங்கிறது ஒரு லெவல், அதுக்கு மேலே சத்தியலோகம் இருக்கு. சத்தியலோகத்தில் எம்பெருமான் சௌக்கியமாக இருக்கக்கூடியவன், அதை விட்டு யாரும் அசைக்க முடியாது. சத்யஸ்தம் சத்யலோக பிரதிஷ்டிதம் அநாதி ஜெகத்பீஜம் அசேஜ விசேஷம், ஜெகத் அனாதியாக இருக்கக்கூடியதாயும் இந்த ஜெகத்துக்கு பீஜ காரணமாக விதையாக இருக்கக்கூடியதான எம்பெருமானுடையதான லோகம். அநாதி ஜெகத்பீஜம் அசேஷ விசேஷம், அங்கே கிடைக்காதே ஒன்றும் கிடையாது சுவாமின்னார். கேட்டார் நையாயிக சாஸ்திரத்தில் மோட்சம்னா என்னடான்னு கேட்டார். மோட்சம்னாக்க அங்கே போனால் பாஷாண ஸ்திதின்னு சொன்னார். அங்கே சுகமும் கிடையாது துக்கமும் கிடையாது. மோட்சம்னா பாஷாண ஸ்திதி, ஒரு கல் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கலாம். மறுபடியும் வீர ஒன்றும் தெரியாது, அங்கே சுகமும் கிடையாது துக்கமும் கிடையாது. அதனால தான் நம்மாழ்வார் சொன்னார், எனக்கு வைகுண்டம் வேண்டாம், எனக்கு பூலோகத்துக்கு அனுப்பிச்சிடும், இங்கே ஒன்றுமே இல்லை, எம்பெருமானை அனுபவிக்கணும். நான் போய் பூலோகத்தில் கஷ்டப்பட்டு நீ கஷ்டத்தை கொடுக்கணும், நான் உன்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும், அந்த கஷ்டம் போகணும், நான் மறுபடியும் உன்னை அனுபவிக்கணும், உன்னுடைய பிரசாதத்தை சாப்பிடணும், நான் அனுபவிக்கணும், என்னை விட்டுடும், என்னை பூலோகத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டார். அதை மாதிரி இரண்டாம் சொல்லி கேட்டார் அசேஷ விசேஷம் நித்யானந்தம். அங்கே போனோன்னே நித்திய ஆனந்தம் தான், எம்பெருமான சேவிச்சுட்டே இருக்கலான்னு. வைகுண்ட கத்தியம் ஸ்ரீரங்க கத்தியத்தில் சொல்கிறார், எம்பெருமானார் சொல்கிறார். என்ன ஆச்சரியமாக சொல்கிறார், வைகுண்டம்னா என்ன இருக்கு, வைகுண்ட கத்தியத்தை நீங்கள் படிக்கணும். எப்படி அழகான மணிமண்டபம், அழகான தோரணங்கள், அழகான வாசனைகள், என்ன ஒரு பிரம்மானந்தம். நித்யானந்தம் அமிர்த ரசபானவது சர்வதா திருப்திகரம் புனः ஆவிருத்தி ரஹிதம். மறுபடியும் ந புனர்ஜாயதே அப்படின்னார். மறுபடியும் உனக்கு பிறவிங்கிறது கிடையாது. எதனால? எம்பெருமானை அர்ச்சனம் பண்ணத்தினால, எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணத்தினால, எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணினத்தினால. அழகா சொல்றார் சாஸ்திரத்தில், சுரூபாம் பிரதிமாம் விஷ்ணோ சோபனா திருஷ்டிகாரிணி மனோகரா பிரசன்னாகி மாமகி சில்பி சோதிதா ஸ்தாபகஸ்ய தபோயோக பூஜாயாச்சாதிசாயனாத் ஆபிரூப்யச்ச பிம்பச்ச சதா சந்நிஹிதோ ஹரி. எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை எதில் வேணா பண்ணலான்னு சொன்னார். மரத்தினால பண்ணிக்கோ, இல்லை கல் சிலையினால பண்ணிக்கோ, அப்படி இல்லை சொதையினால பண்ணிக்கோ, அப்படி இல்லை பஞ்சலோக விக்கிரகங்களால் பண்ணிக்கோ. அந்த எம்பெருமானை எழுந்தருளை பண்ணி அந்த எம்பெருமானுக்கு உபச்சாரங்களை சமர்ப்பித்து அந்த எம்பெருமானுக்கு அமுது செய்வித்து அதுக்கப்புறம் நீ சாப்பிடுங்க. இல்லைன்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அதுதான்
இந்த பூலோகத்துக்கு பிறந்ததுக்கு அடையாளம். அப்படி பண்ணினேனாக்க உனக்கு இந்த பூலோகத்தில் எல்லாமே கிடைக்கும். அப்படி பண்ணலைன்னா கிடைக்காதன்னார். கிடைக்காது, நீ ரொம்ப சிரமப்படணும்னு சொன்னார். நீ கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும். ஆழ்வார்கள் எல்லாம் அனுபவிச்சார்கள். எங்கே வேணும், எங்கு உளன் கண்ணன், எங்கு முளன் கண்ணன் கேட்கறான். ஒரே ஒரு வார்த்தை கேட்டான், எங்கு உளன் கண்ணன் இரண்டு கேட்டான். ஒரே ஒரு எழுத்து தான் சேர்ந்த, எங்கும் உளன் கண்ணன். அவன் கேட்கறான், இரண்டு கேட்டான், எங்கு உளன் கண்ணன் கேட்டான். ஒரே ஒரு இம்முதான் சேர்த்துனா பிரகலாதன், எங்கும் உளன் கண்ணன். ஆச்சரியமான ஆழ்வார்கள் அனுபவிக்காததான் ஒரு எம்பெருமான் கிடையவே கிடையாது. எங்க வேணா போய்க்குங்கோ, எங்க போனாலும் சரி நம்மளுடையதான சத்சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடியதான விஷயங்களை, சத்சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடியதான ஒரு விஷயத்தை ரொம்ப சுலபமாக நமக்கு எடுத்து கொடுத்தவர்கள் நம்ம ஆழ்வார் ஆச்சாரியர்கள். அந்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் கூறியதான அந்த சம்பிரதாயத்தில் நம்மெல்லாம் இன்னைக்கு இவ்வளவு தூரம் இருந்துட்டு மேலும் மேலும் இந்த விஷயங்கள்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம்னா நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை விட நமக்கு வேற ஆச்சாரியன் வேற என்ன கொடுக்க போறார்? அப்படிப்பட்டதான பாக்கியத்தில் ஸ்ரீ வைகானச பகவத் சாஸ்திரம் அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்தது. அதில் பூர்ணமாக இருக்கக்கூடியதான கிருஷ்ய கர்மாக்களும் வைதிக கர்மாக்களும் மேற்கொண்டு எம்பெருமான் திருவாராதனமும் முழுக்க வேதத்தை அனுசரிச்சே இருக்கிறதுனால இந்த சாஸ்திரத்தை நம்ம முழுமையாக தெரிஞ்சதுனால வைகானசம் சர்வசாஸ்திரசாரபூதம். வைகானச சாஸ்திரத்தை தெரிஞ்சாலே போகிறோம், எல்லா சாஸ்திரத்தினுடைய சாரமும் இதில் இருக்கின்றது. குஹ்யதரம் சதுர்வேதோத்பவைஹி மந்திரைஹி சதுராசிரமினாம் அனுஷ்டேயம் பிரம்ம க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ர. அது மாதிரி எல்லாருமே இதை அனுஷ்டானம் பண்ணலான்னு சொன்னார். அனுஷ்டானம் பண்ணலான்னா அனுஷ்டானம் பண்ணுறவா பண்ணணும், அதை நீங்கள் அனுபவிக்கணும். அதனால நீங்கள் இருக்கக்கூடிய கிரகஸ்தாசிரமம் சன்னியாசாசிரமம் சொன்னார். ஏன்னா சொன்னார், வைகானச ஆசிரமத்தில் மாத்திரம்தான் இந்த சன்னியாசாசிரம ஸ்வீகரணம் எப்படின்னு சொல்லியிருக்கு. வானப்பிரஸ்த தர்மம் நமக்கே தான் உண்டு, வழியாக வந்ததோர் பரம்பரை நமக்கு, வள்ளல் கீதாச்சாரியனே முதல் நமக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால இந்த நம்ம வானப்பிரஸ்தாசிரமத்தை விகனசர் சொல்லியிருக்கார் தன்னுடைய கிருஷ்ய சூத்திரத்தில். அந்த வானப்பிரஸ்தாசிரமம் விகனசர் சொன்ன பிரகாரம் தான் இன்னைக்கு எல்லாரும் இந்த வானப்பிரஸ்தாசிரமத்தை எடுத்துட்டு 4வது ஆசிரமத்தை ஸ்வீகரிக்கிறார். அதனால பிரம்மச்சாரியா இருந்தாலும் சரி, கிரகஸ்தனாக இருந்தாலும் சரி, வானப்பிரஸ்தானாக இருந்தாலும் சரி, சன்னியாசாசிரமம் இருந்தாலும் சரி, இந்த 4 ஆசிரமங்களும் இந்த வைகானசத்து பிரகாரம் அனுஷ்டானம் பண்ணலாம், எம்பெருமானை அனுபவிக்கலாம். சாதுர்வன்ய சமிருத்தியர்த்தம் சதுராஷ்டிரம சித்திதம் சாதுர்வன்ய சாதனாய சத்பாரஹ ஆம்னாய வதந்தி. 4 வேதங்களும் இதை பரிபூர்ணமாக இந்த வைகானச சாஸ்திரத்தை முழுமையாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. மேலும் ஏதானே புண்ணியானே சௌமியானே சதுர்விதானே விஷ்ணோ அர்ச்சனா விதீனே எஸ்து ப்ரூயாத். இந்த அழகான புண்ணியமான சௌமியமான இந்த விஷ்ணு ஆராதன விஷயத்தை யார் சொல்கிறாலோ, எஸ்து ஸ்ராவஜேத் யார் கேட்கிறார்களோ, எப்படேத் யார் படிக்கிறார்களோ, எஸ்து கர்த்தா யார் இந்த மாதிரி கேட்கும்படியாக சுவாமி மாதிரி பண்ணுகிறார்களோ, காரயிதாச்ச பிரேரயிதாச்ச செய்யும்படியாக சொல்கிறார்களோ, அனுமோதிதாச்ச யார் அனுமானம் பண்றார்களோ அவர்கள் எல்லோரும் சர்வேச்ச விஷ்ணு சாயுஜ்யமாப்னுவந்தி ந புனர்ஜாயதே. இவர்கள் எல்லோரும் இந்த விஷ்ணுவை அடைகிறார்கள், விஷ்ணுனுடையதான சாம்ராஜ்யத்தை அடைகிறார்கள்ங்கிறது இந்த வைகானச மகாசாஸ்திரமானது ரொம்ப ஆச்சரியமாக விஷ்ணுவை உயர்த்தி விஷ்ணுதான் தெய்வம், அவருக்கு கீழே தான் இது வேறு எல்லோரும் அப்படிங்கிற சொல்கிறதுனால விஷ்ணுவை ஆராதனை பண்ணத்தினாலேயே நம்ம ரொம்ப சுலபமாக மோட்சத்தை அடையலாங்கிறத இந்த சாஸ்திரமானது ரொம்ப விசதமாக எடுத்துரைக்கிறது. ஒரு விஷயமாக சொல்லிட்டு போனால் கால அவகாசம் கருதி சுவாமியும் சாதித்ததுனால இப்படிப்பட்டதான ஒரு விஷயத்தை அடியனை இங்கே சொல்லும்படியாக ஆமோதித்ததற்கு நான் கிருதக்னனாக இருக்கிறேன். எப்படியும் தன்யோஸ்மி தாசோஸ்மி லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயான் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். சுவாமி அதி அற்புதமாக வைகானச ஆகமத்திலேருந்து விஷயங்களை சொல்லி எப்படிலாம் ஆராதனை பண்ணணும் அந்த விஷ்ணுவே அப்படிங்கிறதையும் சொல்லி, ஆக வைகானச ஆகம சாஸ்திரம், நேற்று கேட்ட பாஞ்சராத்திர ஆகம சாஸ்திரம் 2 ஆகமங்களும் ஸ்ரீமன் நாராயணனே பரபிரம்மம் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுறதை ரொம்ப ஆச்சரியமாக சாதிச்சா. அப்பேற்பட்டதான சுவாமிக்கு எல்லாரும் தலையெல்லால் கைமாறலனே அப்படின்னு சொல்லும்படி மேலே அவருக்கு மரியாதை பண்ணலாம்.
ब्रह्मे दिव्यजानात् आनन्दाद्येव कल्विमानि भूतानि जायन्ते आनन्देन जातानि जीवन्ति आनन्दं प्रयन्त्यभिसंविशन्तीति सैषा भार्गवी वारुणी विद्या परमेभ्यो मन् प्रतिष्ठिता एवं वेद प्रतिष्ठति अन्नवानन्नातो भवति महान् भवति प्रजया पशुभिर्ब्रह्मवर्चसेन महान् कीर्त्या।